ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காட்டு மலை மேலே இருக்கிறோம். ஏரியா பேர் மிஸ்ட் வேலி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியூவும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சைட்டு வேலை நடந்துட்டுருக்குது. நம்ம அந்த சைட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மனித இமாலய மூளையை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? செம்மனத்தான் அதான் செம்மனத்தான் ரொம்ப லாங்கா இருக்குது. அது இவ்வளவு பக்கமாலாம் இல்லையே செம்மனம். ஐயோ, என் ஜட்டி ரோடு சுத்திரல. ஓஹோ, அதுல இருந்து அப்படியே அந்த ஒரு பள்ளங்குத்து பத்தியா? இல்ல, இங்க இருக்கு பாருங்க செம்மனத்தான். அதான் டேங்குக்கு அந்தாண்டா. ஆமா, அதான் செம்மனத்தான் இருக்கலாம். அதுதான் இது செம்மனத்தாங்க. 3 கிலோமீட்டர் இல்ல, அங்க டவர் இருக்குது பாருங்க. அந்த ஏரியாவா இருக்கும். டவருக்குன்னு தான் பேர், டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், கீழே உங்களுக்கு ஜியோ எவ்வளோ வேணாலும் டவர் கிடைக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஏற்காடுக்கு வந்தால் பிஎஸ்என்எல் தான் கிங்கு. ஏற்காடு வர மாதிரி இருந்தால் பிஎஸ்என்எல் சிம் வாங்கிட்டு வாங்க, யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். போகலாம். நம்ம மக்கள்கிட்ட தான். இல்லை, போடலாமா வேணான்னு கிளைமேக்ஸில் தான் முடிவு பண்ணி பார்த்துட்டு தான் போடுவார். ஆமாம், ஒர்த்து தான் மேம்ஸ். எத்தனை பேர் பார்க்க அந்த காட்சி கிடைக்கும்? நம்ம வேலைக்கு வந்துக்கிறோம், நமக்கு கொடுப்பனுக்குது. ஏன் வேலையாட்கள் என்றைக்கு இப்படித்தானே இருக்கணும்? சண்டையில் கிளியாத சட்டைங்கிற மாதிரி வேலையில் கிளியாத சட்டையா ட்ராயரா? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஃபுல்லும் பாறைத்தான் போட்டு பொழந்து எடுத்து மக்களுக்காக, உங்களுக்காக தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. சேர்த்துடணும். அடே சாமி, அந்த மேட்டுக்கே வண்டி ஏறல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வண்டி மேலே ஏற்றுற மாதிரி இருந்தால் எல்லாம் செயின் பிரைட்டு, பிரேக் ஷூ, அப்புறம் என்ன இருக்குது வண்டியில், இன்ஜின் ஆயிலு பக்காவாக வாங்க. மெயினாக பெட்ரோல் அடிச்சிக்கிங்க. அடிக்கடி வரக்கூடாது வண்டி எடுத்துகிட்டு, வண்டி சீஸ் ஆகிடும், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கியரில் தான் வண்டி ஏற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 2வது கியர் போட்டிங்கன்னா ரிவேர்ஸில் போயிடுவீங்க. ஆமாம், ஆத்தாடி, அடியே இங்கே கல் கட்டிட்டு இருக்கிறானுங்களா? அடே சாமி, த எண்டு. ஆமா, இங்கெல்லாம் தண்ணி எப்படி வரும்? நிலம் போட்டுறானுங்கண்ணா. மிஸ்ட் வேலியோட கடைசி பில்டிங் பாயிண்டில் நம்ம நின்றுட்டுக்கிறோம். இதுக்கு மேலேயும் ஜேசிபி குடைவாங்களா என்னன்னு தெரில. மாம்ச ரிட்டன் போகுது மாம்ச. அடப்பா, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். இதா போயிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இது 2026. எப்படி மேப் எடுக்கிறானுங்க?
ஏன் மாம்சா? எந்த ஐடியா பண்ணி போறாங்கன்னே தெரியலையே. ஆ மறுபடியும் இப்படி வளைஞ்சி அப்படி சுத்தி தான் ஏறுவாங்க போல இருக்குது. ஆ பாவிகளா, மலையை கூட விட மாட்டேங்குது. மலையை விடுறதுக்கு இல்லை, எப்படி மனித மூளை எப்படி செயல்படுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களா என்னன்னு தெரில. நம்ம அண்ணன் பார்த்தீங்களா எப்படி மூச்சு வாங்குறாரு. அன்னை மாம்ஸ் எல்லாம் ரீல்ஸ் பைத்தியங்களாயிட்டீங்க. ஆமாம், எங்கள் மாம்ஸ் கருத்து சொல்கிறாரு கேளுங்க. ரீல்ஸ் பைத்தியம் தான் இப்போ ஆட்சியுமே மாற்றி வச்சுக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆட்சி நல்லா இல்லைன்றீங்களா? இல்லை நல்லாலாம் சொல்லல. ரீல்ஸ் பைத்தியங்க வந்து ஆட்சியவே மாற்றி விட்டுருச்சிங்க. ரீல்ஸ் பைத்தியம்லாம் இப்பதான் புரியுது. இருந்தாலும் உங்கள் காலகட்டத்தில் சட்டசபை தேர்தலை பார்த்துருக்கிறீங்களா லைவா? நல்லா இருக்குது. இன்னைக்கு இப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ், என் கை தெரியுதா? இப்படி அது இப்படிங்கிறத கொஞ்சம் தூக்கி இப்படி அவ்வளோதான், அப்படியே காப்பி அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாலின் பண்ணதை விஜய் பண்றோம். தண்ணி கீழேருந்து பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, இப்போ வயசான காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. காலங்கள் மாற அது என்னமோ சொல்லுவாங்களே, மனப்பக்குவங்களும் மாறிட்டே இருக்கும். அதை தடை செய்யலாது. மாறாதது மாற்றம் மாறாததா? ஆமா, மாற்றம் மாறாம புரியல. அது எப்படி, எதனால சொல்றாங்க மாற்றம் மாறாதுன்னா? ஏதாவது ஒரு சாம்பிள் சொல்லுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது மாற்றங்கிறது மாறாம மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா உனக்கு? ஓ, மாற்றமே மாறாதது அப்படின்றீங்க. அதாவது மாற்றம் ஆனா நடக்கும், அது மட்டும் மாறாது. மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் டைலாக். இல்லை உண்மைதான், ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி. இன்னொன்று உன் வாழ்க்கை உன் கையில், அது ஓகே தான். எண்ணம் போல் வாழ்க்கை, அது எதுக்கு சொன்னாங்க? எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம நல்லது நினைச்சோமா நல்லதே நடக்கும். நமக்கு நாமே கெட்டது நினைச்சுக்கிறோம், அது கெட்டது தான். இல்லை, நான் வந்து என்னோட கான்செப்ட் என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம இப்போ வந்து இந்த குச்சி எடுக்கணும்ன்ட்டு எடுத்துடுறோம். இதுக்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் செய்ய முடியும், அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, நீ அவ்வளோ கெடுதல் பண்ணிட்ட, உனக்கு அப்படி தாண்டா நடக்கும். ஓ, அப்படி இல்லை. நாம அந்த வந்து செய்யறோம் நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து சிறப்பா செஞ்சோம்னா அதுதான் வாழ்க்கை. நாம நல்லா வாழணும்னு நினைச்சோம்னா நல்லா வாழலாம். அதுதான் நம்ம எண்ணம். ஆனா நம்ம வாழ்க்கை அதுதான் இல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. அதுதான் நம்ம யோசிக்கிறது தான் நடக்கணுங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை. இதை செஞ்சா நம்ம கெட்டு போறோம்னு தெரிஞ்சே செய்யறோம் பத்தியா, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியாதவங்க புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்ம பிரேக் போட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும். நடந்து போகிறதுக்கே பிரேக் போட்டு இறங்குற மாதிரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரில, இவ்வளோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. மிஸ்ட் வேலி, இடம் பேர் என்ன? மிஸ்டி வேலி, ஏற்காடு செம்மநத்தம் போகிற வழியில் நாகலூர் தாண்டி கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா மிஸ்ட் வேலின்னு ஒரு ஸ்பாட். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அருகில் பக்கத்தில் அப்படியே ஆப்போசிட். அப்படியா? கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, ஒன்று என்னமோ இருக்குது வெள்ளையர்னு கேட்டால் லாரன்ஸோட பில்டிங் இடம்ன்றாங்க. ராகவா லாரன்ஸ் அப்படின்றாங்க. இது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிட்டுங்களா?
எல்லாம் வந்து பைத்தியம் ஆயிடுச்சுங்க. மாம்சே இதெல்லாம் நம்ம தான் மாம்சே எடுத்து காட்டணும். ரைட் என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு விஷயத்த செல்லில் பார்க்குறோம், காண கிடைக்காதது கிடைக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். உலகமே 4 பேத்துக்கு உலகமே கைக்குள்ளே வருது அப்படிங்கிறது எது? நம்மளை மாதிரி வீடியோ ப்ரொமோட்டர்ஸ் தான். இமயமலைக்கு எப்போ போகிறது? ஒருத்தன் கோவை டிராவல்ஸா என்னமோ ஒருத்தன் அவன் இமயமலைக்கு போய் கஞ்சா விளையிற கிராமத்தெல்லாம் எடுத்து போடுறான். அப்போ எங்க பார்த்தாலும் கஞ்சா விளைஞ்சிட்டு இருக்குதா. அந்த ஆடு மேய்க்கிறவன் கஞ்சா லேகியும் தயார் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து கேட்கறான் 3000 ரூபா அப்படிங்கிறான். அது இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோ ஒரு பொட்டலம் 3000 ரூபாங்கிறான். அவ்வளோ சொல்கிறானா? சும்மா கொஞ்சோண்டு தொட்டு நக்கனா போதும், அப்படியே மயக்க போட்டுருக்கான். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்க்கல. இது என்ன லைவாக போயிட்டு இருக்குதா? லைவ் இல்லை, நான் கேமராவே திருப்பல, வெறும் இதான் அந்த சைட்டு தான் காட்டிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எங்கெங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அது கொரோனா டைமில் ஒருத்தன் போனான் பாரு, திருச்சிக்கார பையன் ஒருத்தன் சைக்கிள்லேயே காஷ்மீர் கிளம்பிட்டான் திருச்சியிலேருந்து. இல்ல நடந்து தான். ரீசெண்டா ஒருத்தன் கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணிக்கிறேன். அந்த இல்ல மேம் சார், அந்த வீல் இப்படி இப்படி காலில் நவுத்தி ஓடுவானுங்களே. இவன் சைக்கிள் சாதாரண சைக்கிள் இல்ல மேம் சார், சைக்கிள் கூட பெடல் போட்டு அழுத்திட்டு போயிடலாம். இந்த காலில் வீலிங் போட்டுட்டு கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரையும் போய்க்கிறான். அது ஸ்கேட்டிங்கா? அது அதை போட்டு போய்க்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை! அந்த எந்த அளவுக்கு மனதைரியம் இருக்கணும். ஆனால் அந்த பையன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியல. இந்த பையன் சூப்பராக போயிட்டு அப்பப்போ வீடியோ போட்டுருந்தான். கொரோனா டைமில் நான் அதையே தான் பார்த்துட்டு இருந்தேன். தினமும் வீடியோ அப்லோட் பண்ணுவான். பார்த்து என்னடா இவ்வளோ கஷ்டமாக சிரமப்படுறானே. சைக்கிள்லாம் ரிப்பேர் ஆகி போச்சு. எங்க மத்தியப்புற புது சைக்கிள் எடுத்துட்டு போனவன் சும்மா ஒரு 1000 கிலோமீட்டர்லயே ரிப்பேர். அப்புறமே தூக்கி லாரியில போட்டுக்கிட்டுலாம் போனான். நல்லா வீடியோவும் போட்டான். நீங்க இவரை காணோம், ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன்னா. ஓகே. லாரியில தூக்கி போட்டுக்கிட்டு அங்க எங்க பார்த்தாலும் தமிழர்கள் இருக்கிறானுங்க. எங்க போனாலும் இவனுக்கு காசு கொடுக்குறானுங்க இந்திக்காரனுங்க. இந்திக்காரன்ல இருந்து தமிழ்காரன்ல இருந்து, அப்பா நீ தமிழ்நாட்டுல இருந்து சைக்கிள்லயே வந்துக்கிறியா, இந்தடா கண்ணு அப்படின்ட்டு 500 ரூபா தரான், 1000 ரூபா தரான். இது வித்தவுட் மணி. நம்ம போற பாதை சரிதான். 1 ரூபா கூட காசு இல்லாம தான் அவனும் கிளம்புறான். போற வழியில காசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கோவா வழியா தான் போனான் அவன். கோவா போய் அங்க போய் எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, ஆனா கோவா வந்து குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டின் பீர் வாங்கி அதை காட்டிக்கிட்டு குடிக்கிறான் வீடியோல. குடிச்சிட்டு அப்புறம் அங்கங்க இதை எடுத்துட்டு போயிடறான், டென்ட் எடுத்துட்டு போய் தங்குறான். அப்புறம் ஹோட்டல்ல போனா அவனுக்கு ஃப்ரீ. இங்க இருந்து இப்படி வந்துக்கிறியா, இந்த ஃப்ரீயா படுத்துக்கோ, பெட்ரோல் பங்கில் ஃப்ரீ, நீ படுத்துக்கோ. அவன் வீடியோ பார்த்து அவ்வளோ செலவு கொடுக்குறானுங்க. சரி, இந்த மலையில் கீழே பார்க்குற விஷயம் இங்கே கிடைக்காதது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப மரம் இல்லை, கவனிச்சிங்களா? இல்லை இல்லை. அதே மாதிரி ஒடும் மரம் இருக்காது. அதே மாதிரி முள் இருந்துச்சா? முள் இருக்குதா? ஊனி முள் இல்லை, இந்த முள் இருக்குது. நம்ம தரையில் நடக்கும்போது ஒரு செடி, முள்ளு செடி இருக்குங்க. அது நம்ம ரோட்லேயே போயிட்டு ரோட்லேயே வரோம், பாரசத்துக்கு பூந்தா தான் தெரியும் முள் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் தான் பேசிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்படித்தான் வாழ்க்கை இருக்குங்க. ஐயோ, என்னாச்சு? அதை எடுத்து காட்டி காட்டு எருமையை ஓட்டுறதுக்கா? தெரியல. ஆமாம், இத்தனை குச்சி வச்சுக்கிறாங்க. ஓ, நூல் கட்டுறதுக்கு. நல்லா குச்சி நூல் கட்டுறதுக்கு. அது என்ன அது?
வந்து குளிர் ஏறுறதுக்கு பாரு எப்படி சவுண்ட் வருது பாரு. ம் நல்ல ஹெவியான இருக்கு பாரு. காட்டு எருமை இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. நீ அதை வீடியோ எடுக்காம முடிச்சியா? ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ். டைம்ல ஓடுறது எப்படி உடனே காட்டு எருமை கிடக்குது. செகண்ட்ல மறைஞ்சிருச்சு. இதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் களைஞ்சிருக்குங்களா? இந்த வழியா தான் போகுது. இந்த வழியா இப்படி தான் போணுச்சு. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாதை இருக்குது, நிறையா இருக்குது நாம எங்க உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேலை செய்கிற பில்டிங் அதுதான். பார்க்க எப்படி இருக்குது? நச்சுன்னுக்குதா? ம் நம்ம ஆறு வர அப்படி நம்ம அந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்த கணக்கு 16 மணி நேரம். எப்படி 10 மணி நேரம் தான் வருவோம். ம் கீழே போனோம்னா ம் சரியா போயிடும். ம் மணி 12 1 கீழே போயிடலாம். இப்போ பார்க்க போனால் உடஞ்சிட்டே போயிடுவானுங்க போல இது. போயிட்டே இருக்கிறானுங்களே ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சைட்டை நெருங்கிட்டு இருக்கிறோம். நான் 4 காலில் வர்றதையும் காட்டேன். இது வந்து நான் என்னோட யூடியூப் அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், அது காலத்துக்கும் கிடக்கும். ம் நம்ம வீட்டில் யாராவது பார்த்து என்ன இது நம்ம எது தப்பா இல்லையே, இருக்கிறத காட்டுறோம் அவ்வளோதான். காப்ரைட் இஷ்யூ அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலையே. ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் சைட். பார்த்துக்கிட்டிங்களா? எங்களுக்கு ஒரு ஜேசிபி விட்டுக்கிறாங்க. இது இல்லைன்னா இங்கே வேலை செய்ய முடியாது. எப்படி இது ஃப்ரெண்ட்ஸ்? ஜம்முன்னு இருக்குமே அப்படியே. இது நாங்கள் வேலை செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலேயும் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எல்லோரும் சொல்லி எனக்கும் தொத்திக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நல்லதே பண்ணுங்கள். நான் வைக்கிறேன். பாய்.